எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து தட்டை செய்கிறது எப்படின்னு செய்யறது காமிக்க போகிறேன். இதால் 1 டம்ளர் பச்சரிசி மாவு, கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். சளிச்சா ஒரு திப்பி எதுவுமே கிடையாது, சுத்தமாக இருக்குது. இதில் அதில் ஒரு 1.5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1.5 பச்சை மிளகாய், ஒரு 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கொஞ்சம் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை போட்டு அரைச்சிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கொதிக்க விட்டுட்டு நாங்கள் செய்யும்போது காமிக்கிறேன். தண்ணி கொதிக்குது. இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 2 அரைச்சது இதை இதில் போட்டுறேன். ஒரு டீஸ்பூனு இது தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இந்த மாவுக்கு தகுந்தது இந்த பட்டர் கொஞ்சம் போடுறேன், ஒரு பீஸ்க்கு. இது வந்து காய்ச்சி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தண்ணி கொதிக்கும் போது போட்டு கொண்டு தான். இப்போ இந்த மாவை போட்டு கிண்டிக்க வேண்டியதான். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னா பிசைஞ்சு நல்லா செய்யும்போது காமிக்கிறேன். தண்ணி தெளித்து மறுபடியும் பிசைவேன். கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டிருக்கேன் கலருக்கு. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு காய வச்சது, வெள்ளை எள்ளு சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளு போட்டுருங்க. அடுத்து பெருங்காயம், இது போதும் இதுக்கு. இது கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தட்டும்போது எண்ணெயில் போடும்போது எடுத்து காமிக்கிறேன். இது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கிறேன். இதை தட்டி வச்சுருக்கிறேன். இது ரவுண்ட் ஷேப்புக்கு வேணும்னாக்கா ஒரு மூடி மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் பெருசாகவும் அளவு இல்லாமல் நம்ம ரவுண்டாகவும் தட்டிக்கலாம். வெந்தவொடனே எடுத்து காமிக்கிறேன். இது வந்து நான் வந்து பச்சை மிளகாய் போட்டு மஞ்சத்தூள் போட்டேன். நீங்கள் மஞ்சத்தூள் போடுறவங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினாக்கா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் காஞ்ச மிளகாய் தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வேணாங்கிறவங்க இதை போட்டுருங்க. இது வந்து சின்னதாக இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டப்பா வச்சு கட்டினேன். இது மீதியெல்லாம் வந்து கையாலேயே தட்டி போட்டிருக்கேன். நாளைக்கு தான் நான் செய்ய போகிறது. இது கேட்டாங்க எப்படி செய்கிறதுங்கன்னு கேட்டாங்கங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். நாளைக்கு தான் வீட்டுக்கு செய்ய போகிறேன். கையாலேயே போடலாம். தட்டுறது மெல்லிஸாக தட்டணும், மொத்தமாக தட்டக்கூடாது. இது செய்துட்டு எடுத்து காமிக்கிறேன். இது தட்டை செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.
இது வந்து கொஞ்சமாக தான் நான் செஞ்சுருக்கேன், 1 டம்ளர் தான். நாளைக்கு தான் செய்ய போகிறேன். இது பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு காரம் இதுவும் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். நீங்கள் வெறும் காஞ்ச மிளகாய் போட்டே செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா முறுமுறுப்புன்னு இருப்பாருங்க, நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.